தொடரும் இந்த மோதலானது இப்போதும் இந்த அன்புமணி ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள அந்த மோதல் மற்றும் பேட்டிகள் தொடர்ந்து 2 முறை அன்புமணி ராமதாஸ் மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகளை அவர் கூறிவிட்டார். அன்புமணி என்ற பெயரை கூறினாலே எனக்கு பிபி எகிறுது, எனக்கு வந்து கோபம் வருது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் சொன்னது 1. இன்னொன்று அந்த ஒரு செயல் தலைவராக இன்னும் நான் செயல்பட முடியாதுங்க தான் அன்புமணியோட தொடர்ந்து இந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டங்களில் அவர் பேசிட்டு வர்றதையும் வந்து சொல்ல முடியுது. இது இருவருக்கிடையே உள்ள ஒரு ஈகோ பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து இது திமுகவின் சூழ்ச்சியால் தான் வந்து டாக்டர் ராமதாஸ் இப்படி பேசுகிறாருன்னு சொல்லலை. ஆனால் வந்து பொதுவாக சூழ்ச்சியால் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து அவர்கள் வந்து சிதைப்பதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுவதாக சொல்கிறார். நான் இன்னொன்று உங்கள்கிட்ட பொங்கல் மணிக்கு சார் உங்கள்கிட்ட கேட்குறது, பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ அதிமுக கூட்டணியோட பாஜக கூட்டணியோட இருக்கிறது வந்து அந்த கட்சிக்கு இந்த 2026 தேர்தலில் பலன் விளையுமா, அல்லது அது தனித்து போட்டியிட்டால், அதாவது கூட்டணிக்கு போவதுக்கு அன்புமணி ராமதாஸ் இப்போ நேரடியாகவே தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல் எதிரி திமுக தான் என்ற அளவுக்கு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அதனால் அவர் திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னே நம்ம அதை வச்சுக்கலாம் இனிமேல் போவதுக்கு. ஆனால் இந்த தனித்து போட்டி அல்லது இந்த அதிமுக கூட்டணியில் தொடர்வது, அதிமுக பாஜக கூட்டணியில் தொடர்வது, இது எது பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? கண்ணன் சார், இப்போ பொதுவாகவே அப்பா மகன் உறவுங்கிறது பெத்த மனம் வித்து பிள்ளை மனம் கல்லுமாங்க. இப்போ என்னதான் அப்பா திட்டினாலும் என்னதான் பேசினாலும் மகனுக்கு கோபம் வராதுங்க. இப்ப நீங்க ராமதாஸ் இவ்வளவு கோபம் இல்லைங்களா? ஏன் மகனை கட்சி விட்டு நீக்கல? கட்சி விட்டு ஏன் நீக்க முயற்சிக்கல? அதே மாதிரி அப்பா நிருபர்கள் கேட்கும் போது டாக்டர் ராமதாஸ் தெளிவா சொல்லிட்டாரு, அவரை நான் ஒருபோதும் நான் நீக்க மாட்டேன், 2026 தேர்தலுக்கு பிறகு கட்சி அவர் தான் வச்சுக்கிட்டு அந்த லெவலுக்கு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் அன்புமணி ராமதாஸ் எந்த பதிலும் கூறாதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, நான் தான் மூச்சுள்ள வரை நான் தான் தலைவராக இருப்பேன் என்று அதுக்கு அடுத்த பெற்றதை அவர் சொல்றாரு. அவர் ரொம்ப மகனிடம் தோற்பதை தந்தை விரும்பவில்லைங்க. தந்தையிடம் தோற்றால் மகனுக்கு கேவலம் இல்லைத்தான். ஆனா தந்தையிடம் பிடிவாதம் முடிக்கிற அன்புமணிகிட்ட வருத்தம் உண்டு. இப்ப நீங்க மகனாக அன்புமணி இருந்து கொண்டு மருத்துவர் ராமதாஸ் கடுமையா எங்க பேச முடிஞ்சாலும் பாருங்க, தனிப்பட்ட முறையில் பேசிக்கலாம், தனிப்பட்ட குறையில் சொல்லலாம். ஆனால் பொது வழியில அவர் எங்கேயும் ஒரு வார்த்தையோட பேசுறீங்கிறது மிக சரியான விஷயம். அதனால இந்த 2 அன்புமணி என்கிற ஒரு மகன், ஐயா ராமதாஸ் என்கிற ஒரு தந்தை ஏற்படுகிற இந்த உரசல், இந்த சங்கடம் நிச்சயமாக தற்காலிகமானதா. அந்த கட்சியில நிச்சயமாக முடிவுக்கு வருங்க. அது நீண்ட காலம் ஆகலாம். தேர்தலுக்கு முன்பாக ஒற்றுமையோடு இருப்பாங்க. இந்த கட்சியை வீழ்த்துவதற்கு நிச்சயமாக யாரால முடியாது. ஏன்னா 21 பேரை படி கொடுத்து உருவான ஒரு இயக்கம். அந்த இயக்கம் எளிதாக அழிந்து விட வேண்டும் என்று யார் நினைத்தாலும் நிச்சயமாக நடக்காது. மருத்துவர் ராமதாஸ் அவருடைய கடும் உழைப்புல கடும் வியர்வையில உருவான ஒரு அழகான கோட்டை அது. அந்த கோட்டையை திமுக எப்படி நுழைந்தாலும் யாரை வைத்து முனைப்பு காட்டினாலும் நிச்சயமாக யாராலும் சிதைக்க முடியாது. நான் கேட்ட கேள்வி அவங்க எது பெட்டர்னு கேட்டேன், தனித்து போட்டியது பெட்டரா இந்த கூட்டணி இருக்கிறது பெட்டரா சார்? அதாவது இல்ல நல்ல கேள்வி. அது முடிஞ்சுங்க சார். பாமக வந்து தேர்தலுக்கு கால அவகாசம் இருக்கு. முதல்ல அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற அந்த உரசல், அந்த கருத்து களையப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் அதை வந்து பேச முடியும். நல்லதும் கூட. 2 பேரையும் வேறுபடுத்தி பார்த்து பாமக பார்க்க முடியாது. மருத்துவரையாக பாமக மறுக்க முடியாது. ஆனா அன்புமணியையும் பிரித்து விட்டு பாமகவை பார்ப்பது சரியா இருக்கும். பொங்கல் பண்ணிட்டு இருக்கும். இந்த மோதல், இந்த உரசல், இந்த பிரச்சனைகள் இருப்பது, இவங்க இந்த கூட்டணி பேசுவதே இப்போ யாரோட அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டணி வேற வலிமை குறையுமா? ஏனென்றால் அவர்கள் கடந்த முறை 23 தொகுதிகளில் 2021 போட்டிட்டு இருக்காங்க. அதற்கு முன்பு அவர்கள் அதை விட அதிக தொகுதிகள்லையும் போட்டிட்டு இருக்கிறாங்க. 20 எம்எல்ஏக்கள் வர அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 18 இந்த 2001 2006 அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக 21 18 அளவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போது இந்த ஏற்பட்டுள்ள தந்தை மனுக்கிடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதல் காரணமாக இப்போ யாரோட பேசுறதுங்கிறது இன்னும் பெரிய சிக்கல். அது எப்போ தான் அது முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? இன்னும் நாட்கள் ரொம்ப தொலைவில் இல்லை, சில மாதங்கள் தான் இருக்கிறது, 8 மாதம் 9 மாதங்கள் தான் இருக்கிறது தேர்தல் கூட்டணி தொடர்பான பேசுவதற்கு. இந்த கூட்டணி பேர வலிமையை இந்த பிரச்சனை வந்து குறைக்கும்னு நினைக்கிறீங்களா? சார், வலிமையாக நாங்கள் இருக்கிறோம் சொல்லக்கூடிய திமுக அணியை கூட தொகுதி பங்கீடோ இடப்பங்கீடு பேசல, யாரும் பேசுறது அவங்கள. அது மாதிரிதான் பாமக எந்த நிலையில் சேவை முடிவெடுக்க பிறகு அது குறித்து பேசுவாங்க. நீங்க மருத்துவர் ராமதாஸ் ஐயா, அன்புமணி ராமதாஸ் இவர்கள் இருவரும் இணைந்தே பேசுவாங்க. நிச்சயமாக மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கு விட்டு கொடுத்து அன்புமணியை பேச சொல்லலாம். ஏன்னா இது தந்தை மகன் இருவரும் ஒருவருக்கு ஒரு இணக்கோட நீண்டால் நீடித்தால் அவர்கள் கட்சிக்கு ஆபத்து என்பது அவர்கள் தெரியாமல்ல. இந்த பிடிவாதம் என்பது நிச்சயமாக
நிச்சயமாக மாற்றத்துக்கு உட்பட்டதா. நீங்க தந்தை மகனுக்காக மாறுவார், மகன் தந்தைக்காக மாறுவார். இருவரும் மாறிய பிறகு உங்களோட உண்மையிலே விருப்பமா இருக்கு. கண்கள் உங்களோட படிக்கிறேன். அது நீங்க சார், சொல்றது கண்கள் பலித்தது உங்களோட விருப்பம், வார்த்தை வருங்க. உங்களோட விருப்பம், தொண்டர்களோட விருப்பம், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வந்து கிட்டத்தட்ட 14 பஞ்சாயத்து நடத்திட்டாங்க. நான் 36 அணிகளை உருவாக்குனவன், 95,000 கிராமங்களுக்கு நடந்து சென்ற என்னிடம் வந்து 14 பஞ்சாயத்தை எனக்கே பஞ்சாயத்து நடத்தினாங்க. இது தலைவிதியா என்றெல்லாம் டாக்டர் ராமதாஸ் வந்து கேட்டதுக்கு பிறகும் இப்போதும் நான் தான் தலைவராகத்தான் நான் மன்னிப்பு கேட்பேன், தலைவராகத்தான் இந்த கட்சியில் முடிவுகளை எடுப்பேன் என்ற துணியில் தான் வந்து அன்புமணி ராமதாஸின் இந்த கடந்த 2 கூட்டங்கள்லையும் அவர் இந்த பேசுறது. இப்போ வேலூரில் இன்னைக்கு பேசுனது வர அந்த துணியில தான் அவர் வந்து பேசுகிறாரு. டாக்டர் ராமதாஸ் நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் அவர் மறைமுகமாக அந்த 2 கூட்டத்திலையும் சொல்கிறது, டாக்டர் ராமதாஸ் பிரச்சனைக்கு தீர்வு செயல் தலைவர் என்ற பதவியை ஒப்புக்கொண்டு நான் பணியாற்றுவேன் அல்லது ஒரு தொண்டனாக கட்சியில் பணியாற்றுவேன் என்று அவர் ஒரு அறிக்கையை விடுத்தால் பிரச்சனையே முடிஞ்சதுன்னு டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு அதில் அந்த அறிக்கையை வெளியிடுறதுல இவருக்கு என்ன தயக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியல சார். சார், நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவராக நிறுவனராக அவங்க சண்டை போடல, அதான் உண்மை கூட. ஆமா, அவர் தந்தை மகனாக பேசுறாங்க. அதனால வந்து பிடிவாதமும் ஒருவருக்கு ஒருவர், ஏன்னா இளமையில இருந்து பிறந்ததுல இருந்து அன்புமணியா ஐயாவுக்கு தெரியும், அப்பாவை பத்தி அன்புமணி தெரியும். இப்போ 2 பேரும் பிடிவாதம் நீடிக்குது, அவ்வளவுதான். இந்த பிடிவாதம்ங்கிறது சார் நீங்க ஒண்ணும் இல்ல, திமுகவில் ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்த போது உதயநிதிக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் அழகிரி அவர்களுக்கும் வந்ததுங்க. அழகிரி அவர்கள் சொன்னதாக ஐயா கருணாநிதி அவர்கள் நிறைய விஷயம் பேசினாரு. ஆனாலும் கூட திரு அழகிரி தந்தை மறைஞ்சவர்கள் போகாம இருந்தாரா, இல்லை போகாம இருக்காரா, பேசாம இருக்காரா? அதான் சார், அது நீரடித்து நீரோடாங்கிற மாதிரி உறவுக்கு ஏற்படுகிற பகைமை சண்டை என்பது நீடிக்கா சார். அது குறைந்த நாள்ல கடந்த காலத்துல செஞ்ச நன்மைகள் எல்லாம் கண்ணுக்கு வருங்க. நம்ம வளர்த்தது, உருவாக்கியது, ஆளாக்கியெல்லாம் மனசுக்கு வருங்க. அப்ப கண்ணீர் வடிக்குங்க. அதனால கண்களை உறவுகள் இணைந்து வருங்க. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து தேர்தல் கட்சி 2ஆம் பட்சம் தான். முதல்ல குடும்பம், முதல்ல உறவு, அது கட்சி. அதனால அந்த குடும்பம் உறவுகள் மீண்டும் இணைவார்கள். இணைந்த பிறகு அந்த தொண்டர்கள் தொண்டர்களிடையே ஏற்படுகிற மனக்கசப்புகள், வருத்தங்கள் எல்லாம் மாறுங்க. நிச்சயமாக பழைய நிலைக்கு பாமக திரும்புங்க. திரும்பிய பிறகு பாருங்க, இதே அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் ஐயா சொன்னாலும் சரிம்பாரு, மருத்துவர் ஐயா அவர்கள் மகனுக்கு சொன்னாலும் சரிம்பாரு. இது காலம் நிச்சயமா மாறுறதுக்கு உட்பட்டது, மாற்றுங்க. இதுல பாமக பத்தி யார் வருத்தப்பட்டாலும் நடக்காதுங்க.